இந்த வருடத்தோடு கூகை 5வது வருடத்தை நெருங்கிக்கிட்டு இருக்குது. கூகை அப்படின்ற ஒரு இடம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு மாற்று சினிமாவை பற்றியோ நமக்கான ஒரு பப்ளிகேஷன் வேணும் அப்படின்ற இடத்துலேருந்து எப்படி நீளம் உருவானதோ அதே மாதிரி தான் கூகை இந்த இடமும் கூட நமக்கான அப்படின்னு சொல்கிறது ஒரு மாற்று சினிமாவுக்கானது, மாற்று சிந்தனைகளுக்கானது, நம்மளோட துயரங்களையும் நம்முடைய கொண்டாட்டங்களையும் பகிர்ந்துக்கிறதுக்கான மிக அழகான ஒரு இடம் அப்படி. ஆனால் இந்த கூட்டத்தை அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மளுக்கு இடம் போதாமை இருக்குது. இன்னும் வாசகர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, விமர்சகர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு தனி மனிதனாக நின்று அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மைய புள்ளியாக இருக்கக்கூடிய இயக்குனர் ரஞ்சித் சாருக்கு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆளுமைகளாக இருக்கக்கூடிய அத்தனை படைப்பாளிகளுக்கும் முன்னோடியாக இருந்து எங்களுடைய கலை விமர்சகர், எழுத்தாளர் இந்திரன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த எரிசோறு கவிதை நூலில் அழகிய பெரியவனுடைய முன்னுரை இருக்குது, இந்திரன் சாரோடது இருக்குது, பாமாவோடது இருக்குது. ரொம்ப முக்கியமானதாக இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக 2024 நம்ம பேச வேண்டிய அரசியலையும் இங்கே கட்டமைக்க வேண்டிய பண்பாட்டையும் நிலைநிறுத்தக்கூடியதாக எரிசோறு நூல் நிச்சயமாக இருக்கும். பொதுவாக ஒரு படைப்பு அப்படின்னு சொல்கிறது, அது கவிதையாக இருந்தாலும் கட்டுரையாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே, ஓவியமாக சிற்பமாக எதுவாக இருந்தாலுமே அந்த படைப்பு எழுதப்படும் காலம் என்பது அந்த காலத்தையே நமக்கு கண்முன்ன காட்டக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் எரிசோறு அப்படின்றது பற்றின அந்த ஒரு தொன்ம கதையை இன்னைக்கு எல்லா ஊர்களிலும் எல்லாருடைய குலதெய்வங்கள் சார்ந்த தொன்மங்கள் நமக்கு இருக்கும். அதை எரிசோறு அப்படின்னு சொல்லி அந்த 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 வார்த்தையை கேட்கும்போதே நான் தமிழ் பிரபா கிட்ட கூட கேட்டிருந்தேன், எரிசோறு அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் வட மாவட்டங்களில் பார்த்தா உதரச்சோறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உதரச்சோறு, என்னோட உதரச்சோறு அப்படின்னு தீராநதியில் கூட ஒரு சிறுகதை நான் எழுதியிருப்பேன். சரியாக எப்படி அந்த ரத்தத்தில் கலந்த அந்த உணவு இது பெரிய கொண்டாட்டமாக ஒரு விழாவாக நடத்தப்படுது. ஆனால் உதரச்சோறு அப்படின்றது வட மாவட்டங்களில் குழந்தைங்களுக்கு அந்த கருப்பு எதனா இது பண்ணியிருந்தால் சுற்றி போடுறதுக்காக அந்த அது 3 வகை சோறு, வெள்ளை சோறு, கருப்பு சோறு, சிவப்பு சோறு அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி போடுவாங்க. குழந்தைங்களுக்கோ இல்லாட்டி ஒரு சந்தனப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, உடல்நிலை சரியில்லாத போதும் அதை பண்ணுவாங்க. அந்த வகையில் சோறு இதுதான் மிக முக்கியமானது. நம்முடைய பண்பாட்டோடு கலந்துருக்கிறத சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா நம்ம இதை எடுத்துக்கலாம். அழகிய பெரியவன் நிறைய ரொம்ப நல்லாவே அந்த விமர்சனத்தில் நிறைய இடங்களை பேசியிருந்தார். விடுதலை சிகப்பியினுடைய முதல் கவிதை, நீங்கள் புத்தகத்தை அப்படி திறந்ததுமே ஒரு முதல் கவிதை இருக்கும். அந்த கவிதையினுடைய இறுதி வரியை நான் சொல்கிறேன். நீ நினைக்கிறாயோ இல்லையோ நான் நினைக்கிறேன், முளைக்காமலே இருந்திருக்கலாம் உனக்கும் எனக்கும் மீசை அப்படின்னு இருக்கும். ஒரு சிறிய பருவத்தில் ஒரு 1ஆம் கிளாஸில் சேரக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கிராமத்தில் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக ஊர் பிள்ளைங்களும் சேரி பிள்ளைங்களும் சேர்ந்தே பள்ளிக்கூடம் இருக்கும். ஆனால் எல்லா பள்ளிக்கூடங்களுமே எல்லா ரேஷன் கடைகளுமே ஊர் பகுதியில் தான் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த பசங்க நல்ல நண்பர்களாக இருந்து அவனுக்கு மீசை முளைக்கும் போது அவன் எந்த இடத்துல அவனுடைய சிநேகம் நட்பு வேறுபடுது அப்படின்றது சொல்கிறதா முதல் கவிதையே அப்படி இருக்கும். ஒரு 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 குழந்தை பருவத்தில் உண்டாகக்கூடிய அந்த நட்பு ஆதவன் தீட்சணையா சொன்னவன் தான், மீசை என்பது வெறும் மயிர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இந்த இடத்துல மீசை தானே எல்லாத்தோட அடையாளமாகவும் இருந்திருக்கு. மீசையை முறுக்கிக்கிட்டு தன்னை வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த கவிதை எப்படி தொடங்குதுன்னு பாருங்களேன். வயது 6 தொடவும் கள்ள வளவியிலிருந்து மஞ்சப்பையோடு நீயும், பறைய வளவியிலிருந்து நரம்பு பையோடு நானும், காக்கி வெள்ளை சீருடை அணிந்து ஒன்றாய் கலந்தோம் நமது ஊர் பள்ளியில். இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் என உளமாற உறுதிமொழி சொல்லி ஒன்றாய் வளர்ந்தோம். காலம் நம்மை கைப்பிடித்து வயது 16 நிறுத்தியது. காலம் நம்மை கைப்பிடித்து வயது 16 நிறுத்தியது. உனக்கும் எனக்கும் ஒரே சமயத்தில் அரும்பியது மீசை, அதே சமயத்தில் உதிர்ந்தது சிநேகம். ஒரே சமயத்தில்
அரும்பியது மீசை உதிர்ந்தது சிநேகம். இப்படியாக தன்னுடைய முதல் கவிதையை வந்து தொடங்கி இருக்கக்கூடிய விடுதலை சிகப்பிக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடைராட்டினம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை, தலைப்பெல்லாம் வந்து இதில் வச்சிருக்கிறாரான்னு தெரியல. குடைராட்டினம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்கு. குடைராட்டினம் பார்த்தோம்னா சுத்திட்டே வந்து இருக்கும். அந்த குறியீடு, படிமம், இது எல்லாமும் வந்து அந்த கவிதைக்குள்ள நான் பார்க்குறேன். குடைராட்டினம் அப்படின்றது வந்து இந்த காலமாக இருக்குது. அதுக்குள்ள ஒரு தலைவியில் வந்துட்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். அது அவன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம், நீல நிறம் அப்படின்னு சொல்லி நிறங்களை, வண்ணங்களை வந்து இந்த இடத்துல அவர் பதிவிடுறாரு. அந்த ராட்டினங்களை உட்காந்துட்டு நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட காலம் என்ற அந்த சுழற்சி இருக்குல்ல, அதுக்குள்ளே சுற்றிட்டே இருந்தாலும் நீ ஒரு சாதி, இவன் ஒரு சாதி, அவன் ஒரு சாதி, இவள் வந்து ஒரு பொண்ணு, இது வந்து திருநர் அப்படின்னு இந்த பாகுபாடுகளோடு தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து ஒருத்தர் தொட்டுக்க மாட்டோமா, பார்த்துக்க மாட்டோமா, பேசிக்க மாட்டோமா அப்படின்ற அந்த ஏக்கம் இவனுக்குள்ள இருக்கிற மாதிரி நிச்சயமா எதிரில் இருக்கிறவனுக்கும் இருக்கும் அப்படின்னு இவன் நம்புறான். அது நமக்குள்ளதான் அந்த நம்பிக்கை வந்து வரும். எனக்கு வந்து சமத்துவத்தின் மீது நம்பிக்கை இருக்கு, சகோதரத்துவத்தின் மீது நம்பிக்கை இருக்கு, சுதந்திரத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உனக்கும் இருக்கும் என்றே நான் நம்புகிறேன்னு சொல்றான். அப்போ நிச்சயமா இந்த கால ராட்டினம் இருக்குல்ல, இந்த குடைராட்டினம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமா நிற்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை வந்து இவரோட அந்த கவிதைக்குள்ள வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி தலித் கவிதைகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டா நிச்சயமா ஆணவ படுகொலையை எதிர்கொள்ளாமல் ஒரு தலித் கவிதையை வந்து நம்மளால படைக்கவே இங்க முடியாது. ஏன்னா எதெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அதெல்லாம் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா இந்த சமூகம் தான் நம்ம பேச வைக்குது, இந்த சமூகம் தான் எழுத வைக்குது, இந்த சமூகம் தான் கத்த வைக்குது. தலித்துகள் எழுதக்கூடிய கவிதைகளில் அழகியல் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவன் திணித்த அந்த மலம் இருக்கும், அவன் திணித்த அந்த மூத்திரம் இருக்கும். அந்த வாடையோடு தான் இந்த கவிதைகளை வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவனுக்கு அழகியல் இல்லை அப்படின்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து நமக்கு இல்லை அப்படின்றத சில கவிதைகள் வந்து அங்கங்கே நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு போகுது. இப்போ அந்த ஆணவ படுகொலை பற்றிய ஒரு கவிதை, அண்ணனின் முதல் காதல் கடிதம். அதுக்கு வந்துட்டு தலைப்பு அவர் எப்படி இப்போ வச்சிருக்கிறாருன்னு தெரியல. கவிதை தொகுப்பில் தன் தோழிக்கு அண்ணனின் அறையை காட்டுது. இவனோட ஃப்ரெண்டு விடுதலை சிகப்பியோட ஒரு கவிஞனோட அவனுடைய தோழியை அழைத்து கொண்டு அவன் வீட்டுக்கு போகிறான். செகண்ட் ஃப்ளோரில் அண்ணனோட அறை. அன்னைக்கு மூடினது தான் அந்த அறை, அதோட இன்னைக்கு தான் திறக்கிறேன். அது என்னைக்கு அப்படின்றது வந்துட்டு அந்த கவிதைக்குள்ளே வந்து இருக்கும். எல்லாத்தையும் காட்டுறான். அந்த அறைக்குள்ளே போயிட்டு கதவை திறந்து அந்த சந்தன மரத்திலான அந்த தேக்கு மரத்திலான அந்த டேபிள், வாசனை திரவியங்கள், இவை எல்லாவற்றையும் காட்டின பிறகு இறுதியாக ஒன்றை காட்டுகிறான். அதை இந்த கவிதையிலேயே நான் கவிதையாகவே அதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டின் 2வது தளத்தில் இருக்கும் அண்ணனின் அறையை அதற்கு பிறகு இப்பொழுதுதான் திறக்கிறேன். அவன் பூசும் திரவத்தின் வாசனையில் நிறைந்திருந்தது அறை. தேர்ந்த வேலைப்பாடுகளுடைய தேக்கு அலமாரியை திறந்தேன். புத்தக வாடை நாசியை உடைத்தது. அவன் பள்ளி கல்லூரிகளில் பெற்ற பதக்கங்கள், வேலைத்தளத்தில் பெற்ற விருதுகள், மேற்குலக நாடுகளில் சேகரித்த வஸ்துகள், விரும்பி வாசிக்கும் நாவல்கள், கவிதைகள், அவனது காப்பி கோப்பை, அப்பத்தா அன்பளித்த ஐயாவின் பசுந்தோல் கிடுகட்டி, சீனாவில் வாங்கி வந்த புத்தர் சிலை என சகலத்தையும் காட்டினேன். இறுதியில் ஒரு சட்டகத்தை காட்டி ஆணவ கொலையான அண்ணனையும் அண்ணனுக்கு அண்ணி கொடுத்த முதல் காதல் கடிதத்தையும் விரித்து காட்டினேன். உறைந்து போய் நின்றாள். அவள் உள்ளங்கைக்குள் ஒரு ரோஜாவை திணித்தேன். இதுதான் அந்த கவிதை. இப்படி ஆணவ படுகொலையில் இறந்து போகிறத ஒரு 2-3 கவிதைகளில் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு பெண்ணை வந்து ஊர் கூடி, நமக்கு தெரியும் கண்ணகி முருகேசனோட கதை வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா? தெரியுமான்னு தெரியலைங்க, தெரியும். அந்த கண்ணகியும் முருகேசனும் ஊர் மக்களால் கூடி கொலை செய்யப்பட்டவர்கள்ன்றது நமக்கு தெரியும். கண்ணகி முருகேசன் வந்து நம்ம ஒரு ஏடுகளில் வந்ததுனால நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு நிறைய இடங்களில் இந்தியா முழுக்க ஆணவ கொலைகள், படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஊர் கூடியே செய்யும்.
ஊர்கூடியே செய்ய பிரியங்கா அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் கூட ஒரு தமையனையே வந்து புணரச் சொல்லி ஒரு தலித் பெண்ணை குடும்பத்தோடு வந்து ஊரே கூடி கொலை செய்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த சமூகத்தில் வந்து இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்குது. அப்படி ஊரே கூடி ஒரு பெண்ணை வந்து கொலை செய்யும். ஆனால் அவருடைய மூச்செல்லாம் அவனோட பேரையே உச்சரிச்சுட்டு இருப்பாள், அவனோட நினைவாகவே இருப்பாள். இவளை கொலையும் செஞ்சிருவாங்க. இறுதியாக அவருடைய மூச்சும் வந்து நின்று போயிடும். அவனோட பெயரை சொல்லியே அந்த மூச்சும் நிற்கும். அந்த கடைசி வரி எப்படி இருக்கும்னா, கைப்பிடி கல் உப்பை தூவி நகர்கிறது காலம். அவருடைய அந்த ரத்தம் இருக்குல்ல, இறந்து போன அந்த பெண்ணினுடைய அந்த ரத்தத்தின் மீது கைப்பிடி கல்லுப்பை தூவி செல்கிறது காலம். நம்ம வந்து கறியை பதப்படுத்துறதுக்காக நான் அந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. நம்ம என்ன ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறதுக்கு உப்பெல்லாம் போட்டு அதை வந்து வைப்போம். ஆனால் எவ்வளவோ மந்தமான பிற்போக்கான சிந்தனை உடைய இந்த சமூகம் இருக்குல்ல, இதுதான் அந்த காலம் அப்படின்ற அந்த கல்லுப்பு. அது கரைஞ்சி போயிடலாம். ஆனால் இந்த மாதிரியான கல்லுப்புகள் இந்த இந்தியா முழுக்க பரவி தான் இருக்குது அப்படின்றத வந்து இந்த கவிதையில் நான் பார்த்தாலும் ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்த எந்த இடம் அப்படின்னா, நிச்சயமாக அந்த இடத்துல நீங்களும் வந்து சந்தோஷப்படுவீங்க. அந்த கவிதையை நான் சொல்லிடுறேன். ஊர்கூடி ஒரு மனதாக முடிவெடுத்தார்கள் கழுத்து அறுப்பதென்று, துண்டிக்கப்பட்ட தலை நிலமெங்கும் உருண்டு ஓடையில் அவன் பெயரை இறுதியாய் உச்சரித்தது, அசைவை நிறுத்தி கொண்டது நாக்கு, நிலத்தில் காயாமல் கிடந்த இடத்தில் கைப்பிடி கல்லுப்பை தூவி நகர்கிறது காலம். இப்படி அந்த கவிதை முடியும் போது மிகப்பெரிய நமக்கு வந்து மன நடுக்கத்தையும் ஒரு துயரத்தையும் ஒரு கழிவிறக்கத்தையும் ஏற்படுத்தினாலும், இன்னொரு ஒரு கவிதையில் எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதான் வேணும் அப்படின்றது. ஆணவத்தோடு அமர்ந்திருந்தால் பிணங்களுக்கு மத்தியில் பேரன்பு காரி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்னவா இருக்கலாம் அந்த கவிதை? உண்மையே நான் வாசித்த 2 கவிதைகளுக்குள்ளவுமே நமக்கு அவ்வளோ துயரம் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த கவிதையை படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவன் என்னவா முடிவெடுக்கிறா? ஒரு பெண், இந்த சமூகத்தில் வந்து ஒரு பெண் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்குமே இந்த சமூகமும் குடும்பங்களும் தான் காரணமாக இருக்குது. அவள் வந்து காதலனிடம் போயிட்டு சொல்கிறா, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறது, எங்கேயாவது ஓடி போயிடலாம் வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. எப்படி வருவான் அவன்? வந்துடலாம். ஏன்னா காதல் வந்து கண்ணு தெரியாதுல்ல காதலுக்கு, அவன் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் இவன் வந்து கண்ணு தெரியாத காதலை வந்து இவன் கை கொள்ளலை. இவன் கொண்டது சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒருவனுடைய காதல். இது அந்த காதல் என்ன செய்யும்னா, தர்மபுரி மாதிரி ஆக்கிடாது. அந்த காதல் நிதானமாக இருக்கும். ஊரையும் சேரியும் வந்து கலவரப்படுத்தாது, நிதானமாக இருக்கும். அந்த காதலைத்தான் இந்த கவிதையில் நான் பார்த்தேன். விடுதலை சிகப்பி வீட்டுக்கு எப்படியோ தெரிந்து விட்டது, வீட்டுக்கு எப்படியோ தெரிந்து விட்டது. அவர்கள் எந்த நேரத்திலும் உன்னை நெருங்கலாம், எந்த நேரத்திலும் நெருங்கலாம். கவனமாய் இரு என கண்ணீர் வடித்தாள். உனக்காக வெட்டுப்பட்டு சாகலாம் என்றான், உனக்காக வெட்டுப்பட்டு சாகலாம் என்றான். அதை பார்க்கும் தெம்பு எனக்கில்லை. கண்காணாத தேசத்திற்கு ஓடிவிடலாம் என தேம்பினாள். தெருவே சாம்பலாகும் என அஞ்சியவன் அமைதி காத்தான், தெருவே சாம்பலாகும் என அஞ்சியவன் அமைதி காத்தான். புலம்பியவள் பொறுமை இழந்து மொட்டை வெயிலில் புறப்பட்டாள். ஒட்டக்கிணறு வரை சென்று வீடு திரும்பியவள் தாவணியில் முடிந்திருந்த அரளியை ஆட்டு உரலில் கொட்டினாள். தாவணியில் முடிந்திருந்த அரளியை இவன் என்ன பண்ணுறா, அவனை சந்திச்சுட்டு சேரிக்கு வந்து அவனை பார்த்துட்டு போகிற வழியில் அரளியை வந்து எடுத்துகிட்டு போகிறா. அவள் தாவணி முந்தானியில் வச்சுட்டு அவள் போகிறா. போனவன் என்ன பண்ணியிருப்பா? என்ன பண்ணியிருக்கணும்னா அரைச்சி அவள் சாப்பிட்டுட்டு இருப்பாள்ல. அதுதான் நம்ம வந்து இதுதான் இந்த சமூகம் பழக்கப்படுத்தி வச்சுருக்குல்ல. இப்போ அப்படி நம்ம வந்து இந்த கவிதையை படிக்கும்போது எனக்குமே ஆமாம், சராசரி பொண்ணுன்னா எவ்வளோ செத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல தான் தாவணியில் முடிந்த இந்த அரளியை ஆட்டு உரலில் கொட்டினால் கிழக்கு வெட்டறிக்கையில் வீட்டோடு நுரைத்தள்ளி கிடந்தார்கள். ஆணவத்தோடு அமர்ந்திருந்தால் பிணங்களுக்கு மத்தியில் பேரன்புக்காரி. அவள் கொன்றது அவ தன்னோட வீட்டார தான் கொன்னாளா? சாதியை கொன்றாள்.
இல்லை வெறியை கொன்றாள், சமத்துவத்தை உருவாக்குனா. இது எல்லாம் இந்த இடத்துல என்னென்னா, ஒரு பெண் நினைத்தால் தான் இந்த சமூகத்தில் சமத்துவத்தை வந்து உருவாக்க முடியுன்றதுக்கு சாட்சியங்களே வந்து இதுதான். ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்தோம், கலவரங்கள் நடந்த எல்லா இடங்களிலும், ஏன்னா நானும் ஒரு கலவர மண்ணிலேருந்து வந்ததுனால சொல்கிறேன், கலவரம் நடக்கும்போது ஆண்கள் மட்டுமே இங்கே வந்து கலவரத்தை நிகழ்த்தலை. அதற்கு வந்து முழு முதல் ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக சாதி இந்து பெண்களும் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் தலித் பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள அவ்வளவு பேரன்புக்காரி அப்படின்னு சொல்ல ஒரு பெண்ணே அவள் தலித்தாக தான் இருக்கிறாள். அவள் வந்து சாதி இந்துவாக இருந்தாலும் யார் சமத்துவத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாருமே வந்து தலித்துகள் தான். பெரும்பாலும் விடுதலை சிகப்பியோட கவிதைகளை நான் படித்த வரைக்கும் இந்த சாதியோட கட்டமைப்பு நிலத்திலிருந்து தான், நிலம்தான் கட்டமைக்குது. ஒரு சாதி அப்படின்றத எது கட்டமைக்குது அப்படின்னா நிலம்தான். இப்போ நம்ம பார்த்த மாதிரி அவள் ஊர்லேருந்து சேரியிலேருந்து சேரிக்கும் ஊருக்குமான இடையில இருக்கிற அந்த பகுதியிலேருந்து தான் அவள் அரளி செடியே வந்து எடுத்துகிட்டு போகிறான். இதே மாதிரியான நிறைய இடங்களில் வந்துட்டு பண்ணை பற்றிய சித்தரிப்புகள், பண்ணையார்கள், ஏன்னா தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் ஒரு விதமான சாதிய இறுக்கம் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் அது பண்ணையார்களுக்கு இடையில் அதை வந்து இருந்திருக்கு. பண்ணைகளில் போயிட்டு வேலை செய்யும்போது முக்குடர் பல்லு இந்த இலக்கியங்கள்லாம் கூட நம்ம பார்க்கலாம். நந்தனருடைய கதையை நம்ம வந்து படிச்சிருக்கலாம். அந்த இடங்கள் எல்லாமே பண்ணைகளில் வேலை செய்யக்கூடிய தலித்துகளுடைய நிலை, அவருடைய உழைப்பு சுரண்டல் எல்லாமும் வந்து அதுக்குள்ளே இருக்குது. அங்கே இருக்க வேலை செய்யக்கூடிய பெண்கள் அடிமைகளாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், எடுத்துக்கிறாங்க. என்னதான் வந்துட்டு நம்ம பணம் உழைப்பை தாண்டி அங்கே பணத்தை தாண்டின உழைப்பை நம்ம கொடுத்தாலும் திரும்ப 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 உழைப்பை வந்து செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் இருந்தது. சங்க காலத்தில் தலைவன் தலைவி அப்படின்ற அந்த சித்தரிப்புகள் வந்து இருக்கும். இப்போ தலைவன் போருக்காக பிரிஞ்சு போவான், தொழிலுக்காக பிரிஞ்சு போவான் அப்படின்றது எல்லாம் இருக்கும்போது விடுதலை சிகப்பியோட கவிதைகளில் வரக்கூடிய எல்லா தலைவனும் எதுக்காக பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா பண்ணைக்காக தான் பிரிஞ்சு போகிறாங்க. பண்ணையால் போயிட்டு கூலியாக இருக்கிறதுக்காக தான் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்றது. இதுதான் மாற்று சிந்தனை அப்படின்றது ஒரு படைப்பை மடமாற்றம் செய்யக்கூடியதாக வந்து இருக்குது. அந்த வகையில் விடுதலை சிகப்பியினுடைய அத்தனை கவிதைகளுமே மிக முக்கியமானதாக நான் பார்க்குறேன். உங்கள் ஊரில் ஆறோ மழையோ இல்லாததால் விவசாயம் பொய்த்ததோ என ஊருக்கு வந்த நண்பர்கள் கவலையாய் கேட்டார்கள். நண்பர்கள் ஊருக்கு போகும்போது உங்கள் ஊரில் வந்து விவசாயம் இல்லையா, இல்லை மழை இல்லை அப்படின்றதுனால விவசாயம் இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் எங்கள் தாத்தனையும் அப்பனையும் போல் இப்போது நாங்கள் பண்ணைக்கு இல்லை என மகிழ்ச்சியாய் பதிலளிக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட நிலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வளமைகள் எல்லாமே எங்களால் வந்தது, எங்களுடைய உழைப்பினால் வந்தது அப்படின்றத தன்னுடைய கவிதைகளில் இந்த விடுதலை சிகப்பியோட இந்த கவிதைகளை நம்ம படிக்கும்போது பின்னாடி வரக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கும். எதையெல்லாம் பதிவு பண்ணணும், எதெல்லாம் வந்து நம்ம கவிதையாக்கணும் அப்படின்றது. இந்திரன் ஐயா வாசித்த அந்த கவிதையில் கூட கோமாதாக்கள் எல்லாம் அம்மா மூட்டிய நெருப்பில் வந்து வெந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது இருக்குல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய புராண இதிகாசங்கள் நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்துருந்தாலும் எங்கேருந்து அந்த கவிதையினுடைய அந்த 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 இடத்த எடுத்திருப்பார் அப்படின்னா, இப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ நாங்கள்லாம் கேட்டு வளர்ந்தது வந்து புராணங்கள், இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம். ஏன்னா அந்த மக்கள்கிட்ட புழக்கத்திலேயே வந்து ரொம்ப எளிமையாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அதை கூத்து வடிவத்தில் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்போது இந்த இந்த கற்பனை இருக்குல்ல, கோமாதாக்குள்ளே வந்து அத்தனை தெய்வங்கள் இருக்கும் அப்படின்றது. அப்போது அந்த கோமாதாவை வந்து அம்மா கரியாக சமைக்கும் போது என்ன ஆகுறாங்க அந்த கோமாதாக்கள் அப்படின்றது தான். இதை தான் வந்து மலைக்குழி அப்படின்ற அந்த ரொம்ப பிரபலமான அந்த கவிதை, பிரபலம் அப்படின்னு சொல்கிறத விட அதனால் நிறைய நிறைய எதிர்ப்புகளையும் நிறைய ஒரு அச்சுறுத்தல்களையும் வந்து சந்திச்சாப்புல. அந்த விதத்தில் வந்துட்டு கண்டிப்பாக மலைக்குழி கவிதையை நான் வாசிக்கணும்னு இல்லை, நிச்சயமாக நீங்கள் நூல் வாங்கி படிங்க. அந்த கவிதையை வந்து ஏற்கனவே நீங்கள் கேட்டும் இருக்கலாம், நூல் வாங்கி படிங்க. மெச்சி கிழவி அப்படின்னு ஒரு கிழவி பற்றின ஒரு 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 கலவரம் நடக்கும்போது மெச்சி கிழவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவோட ஒரு கவிதையும் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அந்த கிழவி என்ன பண்ணுறா அப்படின்னா, சேரிகளை பொறுத்த வரைக்கும்
பெண் பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் கள்ளிப்பாலை ஊற்றி கொல்ற கொடூரம் வந்து தலித் மரபில் வந்து கிடையாது. ஒரு பெண் பிள்ளை பிறக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த குழந்தைக்கு வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற குலதெய்வத்தோட முதல் அந்த பேரை வந்துட்டு வைப்பாங்க. இதுதான் வந்து தலித் மரபில் வந்து இருக்குது. ஆனால் இந்த பெண்கள் தலித் பெண்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கலவரத்தை வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த இதுக்குள்ளே வந்து இருக்கும். ஊரே சேர்ந்து வந்து எல்லாத்தையும் வந்து அடித்து உடைக்கிறாங்க, எரிக்கிறாங்க. ஆனால் கடைசியாக அந்த அந்த கிழவி இருக்கல, ஊரே வந்து அல்லோகலப்பட்டு கலவரம் முடிஞ்ச பிறகான ஒரு ஊர் இருக்கும்ல, அது எப்படி இருக்குன்னா கடைசியாக அந்த கிழவியோட கையில் யாரோ ஒருவனுடைய விதை வந்து அவ கையில் வந்து பிடுங்கி வந்து வச்சிருப்பான். யாரோ ஒருவனுடைய விதை அவளுடைய கையில் ரத்தமாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை வந்து முடிப்பார். இது என்னன்னா ஒரு 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 சாதியிந்து பாலியல் வன்முறை செய்வதற்கு அவள் தலித்தா இருந்தாலே போதும் அப்படின்ற அந்த மனநிலையும் இந்த கவிதைக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அவள் வந்துட்டு என்ன வயசு அப்படின்றதையெல்லாம் கடந்து அது ஒரு வயதான மூதாட்டியாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மம் இருக்குல்ல, அதையுமே இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆனாலும் நீ எப்படியாப்பட்டவன் வந்தாலும் அவனை வந்து அவனுடைய வம்சத்தையே அழிப்பது, விதையை வந்து பிடித்தாள் அப்படின்றது தான் இந்த இடத்துல மிக முக்கியமானது. அந்த ஆண் அப்படின்றதையே வந்து அழிப்பது, சாதி இந்த ஆண் அப்படின்றதையே வந்து அழிப்பது அப்படின்றதோட சித்தரிப்பாக வந்து இந்த கவிதையை நான் வந்து பார்க்குறேன். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா கலவர பகுதிகளுக்கு போயிட்டு எத்தனை பேர் இது இங்கே இறந்தாங்க, எத்தனை பெண்கள் பாலியல் வன்முறை செய்யப்பட்டாங்க, அவங்களோட வயசு என்ன, எத்தனை பேர் குழந்தைகள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சென்சஸ் எடுத்து அதை கவிதையாக்கிய கவிஞர்கள் கூட தமிழில் இருக்கிறாங்க. நேரில் களத்துக்கே போக மாட்டாங்க. ஆனால் அவர்கள் எல்லாருமே அந்த கலா ஆய்வு இல்லாமலேயே வந்து கவிதையாக்கி அதில் வந்து ஒரு பேரையும் புகழையும் பெற்ற படைப்பாளிகள் கூட தமிழ் சமூகத்தில் உண்டு. தலித்துகளுடைய படைப்புகள் தலித்துகளாலேயே எழுதப்பட்டு அது ரத்தமும் சதையுமாக வந்த பிறகுதான் தமிழ் சமூகத்தில் தலித் கவிதைகளுக்கான மிக முக்கியமான இடமும் உண்மையான வரலாறுகளும் வந்து இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டது. அந்த விதத்தில் தான் தம்பியினுடைய இந்த கவிதை தொகுப்பு வந்து மிக முக்கியமானதாக நான் சொல்கிறேன். எங்கள் அம்மாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்குது. எங்கள் அம்மாக்கள் வந்து எப்படிப்பட்டவங்களாம் வந்து இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம வந்து இன்றைக்கி சென்னை நகர்ப்புறம் வந்து வந்துட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு துளசி செடியை சுற்றி வந்து இல்லை ஏதோ அதுக்கெல்லாம் வந்து வாசப்படிலாம் சொல்லுவாங்க, கொல்லப்புறத்தில் தான் வந்து துளசி மாடம் வந்து இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நாம் இன்றைக்கி ஒரு இந்த இடத்துக்கு கூகை வரை வந்துட்டோம். கூகையில் வந்து படிக்கணும் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்ததுனால ஓரளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க துளசி செடின்றதை வந்துட்டு அதை வந்து ஒரு ஆவி பிடிக்கிறதுக்கு வேது போடுறதுனா நம்ம அதை பயன்படுத்துவோம். மற்றபடிக்கு வந்து துளசி செடியின் மீது நமக்கு பெரிய ஒரு ஒரு மருத்துவத்தை தாண்டி அதை வணங்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் நம்மக்கிட்ட வந்து கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கவிதை வந்து இருக்குது. எங்கள் அம்மாக்கள் மாறுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கவிதை. மனசாட்சி உடையவர்கள் எங்கள் அம்மாக்கள், மாறுபட்டவர்கள் மனசாட்சி உடையவர்கள், கோடரி தூக்கி பட்ட மரங்களை பிளக்க தெரிந்தவர்கள், சம்மட்டி பிடித்து பாறைகளை ஜல்லியாக்கும் பலம் கொண்டவர்கள், கிழட்டு மாட்டிறைச்சி துண்டங்களையும் மிருதுவாக வறுக்கும் பக்குவம் மிக்கவர்கள், ஆத்மார்த்தமாய் துக்கத்தில் ஒப்பாரி புனைபவர்கள், வட்டப்பறை ஒலிக்க பொங்கை துள்ள சுதந்திரமாய் ஆடி மகிழ்பவர்கள், பாச்சைக்கும் பள்ளிக்கும் பயம் கொள்ளாதவர்கள், விடாய் காலங்களில் மறைந்து வாழாதவர்கள், வீட்டிற்கு வந்தவர்களின் சாதியை அறிய துடிக்காதவர்கள், நீங்கள் திணிக்கும் ஒழுக்கத்தில் விரிசல் விழச் செய்பவர்கள், உங்கள் அம்மாக்கள் முற்றத்தில் சுற்றி வழிபடும் துளசியை பீக்காட்டில் இடக்கையால் பிடுங்கி குண்டி துடைத்து எறிபவர்கள் எங்கள் அம்மாக்கள். அவ்வளோதான். இப்போ தோழர் சொல்லிட்டாரு, அதனால வந்து ஒரு ரெண்டு கவிதையாக சொல்லாமல் அப்படின்னு சொல்லி கவிதை கிடையாது, அப்படியே சொல்லிடுறேன். ஆப்பிளுக்கும் ஆப்பிள், ஆதாம் யாவால் ஆப்பிள், இந்த கவிதை யாராவது சொல்லிடுங்க. நீங்கள்
பொதுவாக ஒரு காதல் எங்கிருந்து உருவானது அப்படின்னா, நம்ம ப்ளூ ஸ்டாரில் கூட ரயிலின் ஒலிகள் பாடலில் ஏதேன் தோட்டம்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தியிருப்பேன். அந்த இடத்தில் தான் காதல் உருவாகுது அப்படின்றது தான் வந்து மதங்கள் வந்து சொல்லுது. அதை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்புகிறோம் அப்படின்றத தாண்டி அந்த சொல்லே வந்து ரொம்ப வசீகரமாக இருந்ததுனால, உண்மையிலேயே அப்படி ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த பீச்செல்லாம் விட்டுட்டு காதலர்களை கொலை செய்யக்கூடிய இந்த இடங்களெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இப்போது ஒரு காதல் ஆப்பிளில் தொடங்குனதை தாண்டி அது மாட்டு ஈரலில் கூட தொடங்கலாம் அப்படின்றது தான் இந்த கவிதையே. அதனால் இதை யாராவது நீங்கள் சொல்லுங்கள் தோழர். புத்தனின் கள்ளச்சிரிப்பு. புத்தனின் கள்ளச்சிரிப்புன்னு ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா வந்து கனவு கண்டிருக்கிறாங்க. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா, இந்த கனவு யாராக இருக்கும்னு சொல்லி தேடும்போது, நம்ம கனவு கண்டு வந்து சொல்லும்போது யாராவது சொல்லுவாங்கல்ல, உண்மையிலேயே இது வந்து பாட்டியாக இருக்கும், இது வந்து நம்ம முனியாண்டியாக இருக்கும், இது வந்து நம்ம கருப்புசாமியாக இருக்கும், இது செல்லிமாவாக தான் இருக்கும், இது கங்கம்மாவாக தான் இருக்குன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வரும்போது இது எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கும்போது செவத்தில் மாட்டிகிட்டு இருந்து நம்ம புத்தன் வந்து அழகாக அப்படி கள்ள சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கிறானா. நீ என்னெல்லாம் பேர் வச்சுக்கோ, அது எல்லாமே நான் தான் அப்படின்றது தான் அந்த சிரிப்பினுடைய அர்த்தமே அப்படின்றதா ஒரு கவிதை வந்து இருக்கும். இன்னொன்று, இன்னைக்கு நம்ம வந்து தலித் பண்பாடு அப்படின்னு ஒன்றை வந்து நம்ம கட்டமைக்க முனைவது இருக்குல்ல, அந்த முனைவது அப்படின்றது தலித் அப்படின்ற என்னோட முதல் கவிதை தொகுப்பில் தலித் பௌத்த பெண்ணியம்ன்றது தான் நான் சொல்வேனே. ஏன் தலித் பௌத்த பெண்ணியம்னு சொல்கிறோன்னா, எது இந்த இடத்துல அதிகாரத்தை நிர்ணயிச்சதோ அதை எது எதிர்க்குதோ அதானே அதுக்கு மாற்றான ஒன்றா இருக்கும். எப்படி பார்ப்பனியம் இந்த இந்திய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திச்சோ, அதுக்கு எதிரானதாக பௌத்தம் தான் இந்த இடத்துல சுதந்திரத்தை வந்து உருவாக்குச்சு. அப்போது திரும்ப திரும்ப நம்ம வந்து பௌத்தம் பற்றி பேசாமல் திரும்ப திரும்ப வந்து தலித்துன்ற சொல்லல எனக்கு உடன்பாடு இருந்தாலும், தலித்துன்றதை விட அதை பௌத்தம் நம்ம கட்டமைக்கணும் அப்படின்றது தான். அம்பேத்கர் சொல்கிற மாதிரி பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போர் தான் இந்தியாவோட வரலாறாக இருக்கும்போது, நம்ம பௌத்தம்ன்றது தான் தூக்கி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு மாற்று பண்பாட்டை உருவாக்குவது அப்படின்றது அதுதான். எப்படி புத்தன் அரச மரத்தடியில் இருந்தாப்போ அந்த புத்தனை மட்டும் எடுத்துட்டு, புத்தன் எவ்வளோ அழகானவன், புத்தனை பார்க்கும்போது நமக்குள்ளே எவ்வளோ வன்மம் இருந்தாலும் அந்த முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு அமைதி அடைஞ்சிடும் மனமே. இல்லை, கொலை செய்கிறவனாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், திருடுறவனாக இருக்கட்டும், இந்த பஞ்சசீலங்கள் அவர் சொல்கிறது எல்லாமே அந்த புத்தனுடைய அந்த முகத்திற்குள் எல்லாமும் வந்து பஸ்மமாயிடும் அப்படின்றது தான் புத்தன். அப்போது அவ்வளவு அழகான ஒரு முகத்தை சிதைச்சி ஒரு அசிங்கமாக தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற ஒரு யானை முகம் இருக்கிற ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து விநாயகரை கொண்டு வந்து வைக்கிறான்ல. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி நம்ம வந்து ஒரு அரச மரத்தை கடந்து போவோம், அந்த இடத்துல புத்தர் இருந்திருப்பார். இந்த தினமும் போயிட்டு வரும்போது ஒரு நாள் பார்த்தா அங்கே புத்தர் இல்லை, விநாயகர் இருக்கிறாரு. இது என்ன இது, அந்த இடத்துல வேற ஒரு சிலை இருந்தது இல்லை, இப்போ இந்த சிலை இருக்குது, ஓகே அப்படின்னு போயிடும். இப்படி கடந்து போவது இருக்குல்ல, இப்படி போயிடலாம். ஆனால் அந்த சிலையே இல்லாமல் இருந்தால் என்ன இருக்கும், இந்த இடத்துல இந்த சிலையை காணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அது செய்யல இந்து மதம். இந்து மதம் செஞ்சது என்னன்னா, அதை வந்து அடித்த மாதிரி இருக்கணும், அடிக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்றது தானே. நமக்கு எந்த ஒரு பதட்டத்தையும் நடுக்கத்தையும் எழுச்சியையும் நமக்குள்ள கலவரத்தையும் ஏற்படுத்தாத தன்னுடைய இந்துத்துவத்தை வந்து நிலைநிறுத்துச்சு இல்லை இந்துத்துவம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, திரும்ப திரும்ப பௌத்தத்தை பற்றி நம்ம பேச மாட்டோன்றோம். அந்த இடத்த அந்த விநாயகர் இருந்த இடத்த நம்ம பௌத்தத்தை கட்டமைக்கணும் அப்படின்றது தானே. இதனால தான் திரும்ப திரும்ப நம்ம பௌத்தத்தை பேச வேண்டியது. பண்பாட்டு மீட்டுருவாக்கம் அப்படின்றது பௌத்தத்தை பேசுவதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த விதத்தில் விடுதலை சிகப்பியோட கவிதைகள் நிறைய இடங்களில் வந்து பௌத்தத்தை கட்டமைக்குது. இன்றைக்கி வந்து நம்ம திரைப்படத்தின் வகையிலையும் சரி, நாவல் வகையிலையும் சரி, படைப்பு வகைகளில் நாம் வந்து பௌத்தத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நிர்பந்தம் வந்து இருக்குது. தலித்துகளுக்கு அந்த நிர்பந்தம் வந்து இருக்குது. தலித்துகளால் தான் இந்திய சமூகமே மாறும். சாதி இந்துக்களுடைய மனநிலை மாற்றக்கூடிய வல்லமையும் ஒரு அறிவார்ந்த சிந்தனையும் கோட்பாடும் யாருடைய கையில் இருக்குன்னா தலித்துகளோட கையில் தான் இருக்குது. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன மாதிரி புத்தரும் அவருடைய தமமும் மட்டும்தான் இந்த சமூகத்தை வந்து மடைமாற்றம் செய்யும், மனமாற்றம் செய்யக்கூடியதாக வந்து இருக்கும். அந்த மாதிரியான கவிதையாக புத்தனுடைய கள்ளச்சிரிப்பு, புதையுண்ட புத்தனை தேடி அப்படின்ற 2 கவிதைகளுமே வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு கவிதையில் அந்த ஓடக்கரை ஓரமாக வந்து நாங்கள் கறி வந்து வெட்டிகிட்ருப்போம். ஒரு நாள் ஒரு கறி துண்டு செதஞ்சி அந்த ஆற்றோடு வந்துருச்சு. அந்த ஆற்றுல வந்ததுனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் இனிமேல் வந்து பொது கிணறுல தண்ணி எடுக்கக்கூடாது, குடிக்கிற தண்ணி வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது ஊரில்.
யாரெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்களோ அந்த ஊர்லேருந்து பொண்ணு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஊர் கட்டுப்பாடு வந்து போடுறாங்க. ஆனால் அதையும் வந்து நம்ம சரின்னு ஏற்றுக்கிட்டு அப்படியே தான் வந்து இருந்திருக்கிறோம். ஒரு கட்டத்தில் காலம் மாறினதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் வீட்டோட போர்வெல்லேருந்தே நாங்கள் வந்து மாட்டுக்கறி அலசிக்கிறோம். நாங்கள் எங்களோட மாடியில் போயிட்டு தோலாட்டி தந்து காய வைக்கிறோம். இதெல்லாம் வந்து அந்த கவிதைக்குள்ளே வந்து அவர் சொல்கிறாரு. நம்மளை அறியாமலேயே நாம் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறோம், இந்த ஓடக்கரை ஓரம் அப்படின்ற அந்த இடங்கள் வந்து 2-3 இடங்களில் அந்த ஆற்றங்கரை ஓரம், ஓடக்கரை ஓரம் அப்படின்னு சொல்லியே சொல்லுவோம். நம்மளை அறியாமலேயே நாம் எந்த வரலாற்றின் ஊடாக வந்திருக்கிறோம் அப்படின்னா நாகர்களுடைய வரலாற்று வழியாக தான் வந்திருக்கிறோம். நாகர்கள் தான் ஆற்றங்கரை ஓரம் தான் நாகரிகத்தை உருவாக்கியவர்கள். ஆனால் பொதுவாக நீங்கள் அந்த காலகட்டங்களில் நாகர்கள் இருந்த அதே காலகட்டத்தில் பார்த்தா மழை பெஞ்சு எங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ, இந்த இடத்துலாம் தண்ணி இருக்கும் போல் அப்படின்னு நினைச்ச சிந்தனைகளுக்கு மத்தியில் நதிக்கரை ஓரம் மட்டும்தான் நம்மளால் வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்னு தீர்மானித்து நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் நாகர்கள் தான். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்வார், நாகர்கள் தான் தமிழர்கள், திராவிடர்கள் அப்படின்னு ஒருத்தர் வந்து இங்கே கிடையாது. நாகர்கள் தான் தமிழர்களே. நாகர்களுடைய மொழி தான் தமிழ் மொழி. அந்த மொழி தான் பிற்காலத்தில் இன்றைக்கி எப்படி நம்ம ஸ்லாங்குன்னு சொல்கிறோம்ல, கொங்கு தமிழ், கன்னியாகுமரி தமிழ், அந்த மாதிரி நம்ம சென்னை தமிழ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாகர்களுடைய அந்த தமிழ் தான், அந்த பாலி பிராகிருதம், இது எல்லாமே நாகர்களுடைய மொழி, மக்களினுடைய மொழி. இந்த மொழி தான் பிற்காலத்தில் வந்து மாநிலங்கள் வந்து மொழி வாரி அடிப்படையில் வந்து பிரிக்கப்பட்டது. இது எல்லாமே அப்போது இந்த சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய யாவற்றையும் பீத்து உதறக்கூடியதாக கவிஞர் விடுதலை சிகப்பி அவர்களின் கவிதை தொகுப்பு இருக்குது. இந்த கவிதை தொகுப்பை நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வந்து வாங்கி படிக்கணும். ஏன்னா இதில் எல்லா கவிதையும் நான் படிச்சுட்டா மற்றவங்களும் வந்து இன்னும் வந்து அருமையாக வந்து அவங்களும் வந்து சொல்லுவாங்க. இந்த எரிசோறு அப்படின்ற இந்த பேரே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளிகள் எல்லாருக்குமே ஒரு உந்து சக்தியாக இந்த கவிதை தொகுப்பு வந்து இருக்கும். வாழ்த்துக்கள் தம்பி, நன்றி.